ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். தன்வினை தன்னை சுடும். வள்ளலார் சொல்லியிருக்கார், தன்வினை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும்னு. அந்த கதை படிச்சிருக்கோம், நம்ம சினிமாலையும் பார்த்துருக்கோம். நம்ம ராமாயணத்தில் அதை பார்க்குறோம். தன்வினை தன்னை சுடும் அந்த பழமொழிக்கு என்ன விளக்கம் என்னன்னா, ராமாயணத்தில் பரம வீரன், மாவீரன், அவன் சிவபக்தன். அவனை மாதிரி சிவபக்தனே கிடையாது. அவனுக்கும் வென அடிச்சுது. யாரு? ராவணன். என்னடா அவனுக்கு வென அடிச்சதுன்னா, அவன் பண்ணின தப்பு என்ன? அவன் குலமே நாசமாச்சு. பிராமணன், அசுரன். சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்திரஜித்து ராவணன் ரூமில் இருக்கான், வரல, சண்டைக்கு வரல. இந்திரஜித் அவன் பையன் சண்டை போடுறான். மாயாவி இல்லையா, பிரம்மாஸ்திரம் போட்டு எல்லாரையும் படுக்க போட்டான். எல்லாரும் படுத்துட்டான். இந்த பக்கத்துலேயும் நிறைய பேர் படுத்துட்டான், அந்த பக்கத்துலேயும் நிறைய பேர் படுத்துட்டான். ராவணனுக்கு உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கிற போது குயுக்தி தோன்றது. நம்ம சீதையை பழையபடி மேலே தூக்கின்னு போய், விமானத்தில் தூக்கின்னு போய் அவளுக்கு இந்த போர்க்களத்தை காமிச்சா அதில் லக்ஷ்மணன், ராமன் எல்லாரும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா என்ன ஆகும்? இதை பார்த்துட்டு அவன் மனம் கலங்கி இப்போவாவது தம்மேல ஆசைப்பட்டு வருவா, ராவணன் மேலே ஆசைப்பட்டு வருவான்னு அவனுக்கு ஒரு எண்ணம், கெட்ட எண்ணம் வருது. அதனால என்ன பண்ணுறான், தங்கிட்ட இருக்கிற மந்திரிகிட்ட கேட்குறான், எத்தனை பேர் செத்து போயிட்டா? எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்துட்டா, ரொம்ப பேர் செத்து போயிட்டான். அப்புறம் காரியம் பண்ணுன்னா, சீதையை புஷ்ப விமானத்தில் மேலே தூக்கின்னு போகிறேன். அதனால் அதுக்குள்ளே நம்ம ஆட்கள் எத்தனை பேர் இருக்காளோ, லங்கையில் எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேரையும் கடலில் தூக்கி அமைக்கிடும். செத்து போனவா எல்லாரையும் கடலில் தூக்கி அமைக்கிடும். வெளியிலே தெரியப்படா. சீதை பார்த்தா ராமனோட படம் தான் முழுக்க செத்த மாதிரி இருக்கணும். அவள் மனசை மாறிடுவா அப்படிங்கிற உடனே அவள் சேனாதிகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணா, அத்தனை பேரையும் கொண்டு போய் தன்னோட ஆட்கள் ஸ்ரீலங்காக்காரன் அத்தனை பேரையும் தண்ணியில் தள்ளி விட்டா. கடலில் எல்லாம் கடலில் மூழ்கி போயாச்சு. அத்தனை மேலேயே வரல. அதுக்குள்ளே விபீஷணனுக்கு முழிப்பு வருது. விபீஷணன் லக்ஷ்மணனை எழுப்ப பார்க்குறான், ஆஞ்சநேயர் எழுப்புறான். நம்ம ஹீரோ இல்லையா, அவர் போகிறார் சஞ்சீவ மலை கிட்ட. அந்த என்ன ஹெர்பு கொண்டு வரணுமோ அந்த மூலிகை, அவருக்கு அதுக்கெல்லாம் டைமும் இல்லை, யோஜனையும் இல்லை. எவன்டா அதெல்லாம் பார்த்துருக்குது? எந்த மூலிகைன்னு எப்படி தெரியும்? தூக்குடா மலையன்னா, தூக்கிட்டான் மலையை. அப்படியே அழகாக அப்படியே தூக்கிண்டே கிடு 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 கிடுன்னு பறந்து வந்துட்டான். பறந்து வந்தா எல்லாரும் வரிசையாக வந்திருக்கிறா. லக்ஷ்மணன் எந்தாச்சு, அங்கதன் எந்தாச்சு, சுக்ரீவன் எந்தாச்சு, எல்லாரும் இருந்துட்டான். ராமர் படையில் அத்தனை பேர் இருந்தாச்சு, எக்ஸப்ட் எ ஃபியூ இறந்து போனவளை தவிர்த்து. பட் ராவணன் படையில் இறந்து போனவன் அத்தனை பேர் தண்ணியில் மூழ்கியாச்சு. இந்த ராவணனோட கெட்ட எண்ணத்தினால அவனோட படை வீரர்கள் அத்தனை பேரும் மயக்கத்திலேருந்து வெளியில் வராமல் செத்து விட்டான், தண்ணியில் மூழ்க போட்டு. எல்லாரும் மயக்கத்தில் வந்திருக்கா, எல்லாரும் தண்ணியில் அமுக்கி மூழ்கிட்டான். அதனால தான் புறத்தியாருக்கு கெடுதல் நினைக்காத. புறத்தியாருக்கு கெடுதல் நினைச்சா அது உனக்கு பல மடங்கில் உனக்கு திருப்பி அடிக்கும், கர்மா திருப்பி அடிக்கும். இது ராமாயணத்திலே நமக்கு ஒரு எக்ஸாம்பிள். புறத்தியாருக்கு கெடுதல் நினைச்சா அது அப்படித்தான் நம்ம திருப்பி அடிக்கும். புத்திசாலின்னு நினைச்சுன்னா ராவணன், அதனால அத்தனை பேர் செத்து போயிட்டான். அதனால தான் என்னதான் தவபலம், யாரும் ராவணன் மாதிரி தபசி ஒத்தனை கிடையாது. தவபலம் இருந்தால், படைபலம் இருந்தால், கடவுளோட அருள் பார்வை இல்லைன்னா, நம்ம மேலே கடவுளோட கருணை படலைன்னா எதுவும் நிலச்சி நிற்காது. இதைத்தான் ராமாயணம் நமக்கு சொல்கிறது. புறத்தியாருக்கு கெடுதலே பண்ணாமல் இருக்கணும். ஜாம்பவானுக்கு நன்றி. ஜாம்பவான் தானே சொல்கிறாரு விபீஷணன்ட்ட, ஆஞ்சநேயர் அனுப்ப போய் எடுத்துன்னு வருவார்னு. ஆஞ்சநேயர் ஓடி போய் அதை எடுத்துன்னு வர்றார். அதனால் ராம படைகள் எல்லாம் எந்துந்துடுறோம். யாருக்கு கெடுதல் நினைக்க வேண்டாம். உதவி பண்ண முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுவோம், இல்லையா ஒருத்தருக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டாம். ராமநாமம் சொல்லுவோம். வாழ்க வளத்துடன் வலிமையுடன். ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண. இந்த பொது சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கான்டாக்ட்ஸ்க்கு அனுப்பி அவாளையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லுங்க. தேங்க்யூ வெரி மச். வாழ்க வளத்துடன் வலிமையுடன்.